ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுல் ஹாபீஸ். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் ஸ்பெஷல் கந்தரப்பம். கந்தரப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபியை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்போ வாங்க இந்த கந்தரப்பம் எப்படி பண்ணலாங்கிற ரெசிபி பார்த்துடலாம். இப்போது இந்த கந்தரப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். உடச்ச உளுந்து, முழு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் இந்த அரிசி கூடயே சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஊறட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இனிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பவுடர் பண்ண சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவை எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இது கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்ல மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் தண்ணி, அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேர்த்துட்டு நல்ல பொன் முருவலாக வறுத்துக்கணும். நல்லா அந்த நெய்யில் வறுபடணும் தேங்காய். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவலாக கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் பாருங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே முந்திரி கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பனியாரக்கல்லில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு 3/4 வாசி அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கு வரப்போகிற தைப்பூசத்துக்கு இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.